வணக்கம் மக்களே. அடுத்த ஒரு இனிமையான தமிழ் வணக்கத்தோடு இன்றைக்கி நம்ம மூணாருக்கு தான் போகிறோம். மூணாரில் எப்போவுமே எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி கூலிங்காக இருக்கும். 21 டிகிரி செல்சியஸ் நாங்கள் போகிறப்ப இருந்துச்சு. பீக் ஜூன் அண்ட் செப்டம்பரில் 20 டிகிரி செல்சியஸ்க்கு கம்மியாக இருக்கும். 20 டிகிரி செல்சியஸ் தான் பீக்காகவே இருக்கும். இது ஹைலி சம்மராக இருந்துமே 21 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சு. இந்த மூணார் டீ பிளான்டேஷனுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இந்த மூணாருக்கு இன்னும் 2 பேர் இருக்கு. கண்ணன் தேவன் ஹில், அண்ணாமலை ஹில் அப்படின்னு 2 பேர் இருக்கு. இது கடல் மட்டத்திலிருந்து 1532 மீட்டர் ரொம்ப உயரமாக இருக்குது. அப்ராக்சிமேட்டாக சொல்லணும் அப்படின்னா 1600 1800 மீட்டர் பெருசாக இருக்குது. மொத்தமாக மூணாரோட ஏரியா 187 கிலோமீட்டர் ஸ்கொயர். இது கேரளா இடுக்கி டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தது தான் இந்த மூணார். டீ பிளான்டேஷனும் கூல் கிளைமேட்டுக்காக மட்டும்தான் இதுக்கு பேரே மூணார் அப்படின்னு வச்சாங்க. இதோட தாலுக்கா தேவிக்குளம் தாலுக்காவில் இருக்குது. மேலும் இந்த மூணார் போகிற வழியில் பாதைகள் எல்லாமே ரோடு போட்டு சூப்பராக இருந்துச்சு. இருக்கிற நிறைய இடங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு இருக்குது. இப்போ இந்த ஒரு போட்டிங் போகிறதுக்காண்டிய லேக்கு. அங்கே நான் போட்டிங் ஃபீஸ் அதிகமாக தான் கேட்குறாங்க. நான் உள்ளே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை. ஆனால் போட்டிங் அந்த இடத்தெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இது அந்த மூணாருக்கு உள்ளே இருக்க ஒரு மெயின் ஏரியா. அதுக்கப்புறம் இந்த மூணாரை பற்றி இன்னும் சொல்லணும் அப்படின்னா இது சவுத் இந்தியாவோட காஷ்மீர் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. டீ கவரிங்ஸ், ரோலிங் ட்ரீ கவரிங்ஸ் அங்கே சுற்றி இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ஆவரேஜாக போய் விசிட் பண்ணுறீங்க ஃபார் 2 days, அப்படி 2 days 3 days 50K 20K to 50K வரைக்கும் தாராளமாக செலவாகும். ஹைலி இது வரைக்கும் முன்னாடில் 35 டிகிரி செல்சியஸ் தான் போயிருக்கு. டெம்பரேச்சர் வெதர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் சில இடம்லாம் அவ்வளோ ஸ்மோக்கியாக பர்ஃபெக்டாக இருந்துச்சு. கவர்மெண்ட் பொட்டானிக்கல் கார்டனு, ஃபாரிகல்ச்சர் ஃப்ளவர் கார்டன், இது மாதிரி நிறைய பொட்டானிக்கல் கார்டன், ஹார்டிகல்ச்சர் கார்டன், ஃப்ளோரிகல்ச்சர் கார்டன், இது மாதிரி சூப்பரான பிளேசஸ் நிறைய இருக்குது. அவ்வளோ பிளான்டேஷன்ஸ் இருக்குது. இன்னும் இந்த மூணார் எதுக்கு ஃபேமஸாக இருக்குன்னா, ஆனைமுடி இருக்கு இல்லையா, சவுத் இந்தியாஸ் ஹையஸ்ட் பீக்கு, 2695 மீட்டர் ஹை மவுண்டைன்ஸ் எரவிக்குளம் நேஷனல் பார்க்கில் லொக்கேட் ஆகிருக்கு இல்லையா, அந்த இதுக்கு இந்த மூணார் ஃபேமஸ். போடியிலேருந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 63 கிலோமீட்டர்ஸ். மேலும் இந்த மூணாரில் இன்னும் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரவிக்குளம் நேஷ்னல் பார்க் இருக்குது, மேட்டுப்பட்டி டேம் இருக்குது, டீ மியூசியம்னு ஒரு இடம் இருக்குது, அதுக்கப்புறம் கொழுக்குமலை டீ எஸ்டேட்டு. இந்த இந்த இடம் ரொம்ப பாப்புலரானது. அதுக்கப்புறம் இந்த டீ பிளான்டேஷன் 19th சென்ச்சுரி 19ஆம் நூற்றாண்டுலேருந்தே டீ பிளான்டேஷன் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பக்கத்தில் வேறு வழி வரணும் அப்படின்னா கேரளா வழியும் வரலாம். கொச்சின்லேருந்தும் வரலாம். எர்ணாகுளம் ஜங்ஷன்லேருந்து அப்படியும் வரலாம். இதை விட்டால் இன்னும் நிறைய வழி இருக்குது. பட் எல்லாமே கேரளா வழி. தமிழ்நாடு வழி போகணும் அப்படின்னா தேனியிலேருந்து மட்டும்தான் போக முடியும். நாங்கள் மேட்டுப்பட்டி டேம்குள்ளே போனோம். அந்த வீடியோ டின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னும் ரூட் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, எந்த ஊரில் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் தேனி டிஸ்ட்ரிக் வந்துடணும். தேனி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து போடி பஸ் வந்துடணும். போடியிலேருந்து மூணார் ஸ்ட்ரைட் ரோடு தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த பிளேஸ்லேருந்து நேராக படிப்படியாக எப்போ போல் கேரளா போகிறப்போ இருக்கும் இல்லையா, சுத்த ஹேர்பின் பென்ஸ், அதே மாதிரி தான் ஹேர்பின் பென்ஸ் இருக்கும், வாமிட்டிங் சென்சேஷன்ஸ் இருக்கும், இது மாதிரி நிறைய இருக்கும். பட் அந்த பிளேசஸ் எல்லாமே நம்ம மறந்து பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே தோணாது பார்த்தீங்களா. அது மாதிரி தான் இப்போ நம்ம மேட்டுப்பட்டி டேம் நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். மேட்டுப்பட்டி டேம் ரொம்ப முக்கியமான பிளேஸ். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதுலேயும் ஹைலி பீக் மான்சூன்லலாம் வந்துட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். தண்ணியெல்லாம் அவ்வளோவா இல்லை. பட் போகிற பாதை எல்லாமே கேரட்ஸ் வித்துட்டு இருந்தாங்க. ஷூட்டிங் கேம், பலூன் ஷூட்டிங் கேம் இருந்துச்சு. ஹோட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டால் மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதை ஹோட்டல்னு சொல்லியிருந்தாங்க, அது அடைச்சிருந்துச்சு. ஃப்ரூட் ஷாப்ஸ் நிறைய இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு. ஆனால் பெஸ்ட்டு பிளேஸ்னால் இந்த மேட்டுப்பட்டி டேம் மட்டும்தான் நான் சொல்லுவேன். அதுலேயே அந்த படிப்படியாக கட்டி வச்சுருந்தாங்க. அது எல்லாமே பர்ஃபெக்டாக சூப்பராக இருந்துச்சு. இந்த சைடு எல்லாமே ஃப்ரூட் ஷாப்ஸ் இதெல்லாமே இருந்துச்சு. பட் நம்ம ஏதாச்சும் யாருக்காச்சும் கிஃப்ட் வாங்கி போனோம், அந்த மாதிரி கிஃப்ட் ஷாப்ஸ் எதுவும் இல்லை. ஃப்ரூட் ஸ்டால்ஸ் இருந்துச்சு.
ஃபுட் ஸ்டால்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஷூட்டிங் கேம்ஸ் இருந்துச்சு. 2 சைடும் பாருங்கள் பீக் சம்மரில் எவ்வளோ பேர் வந்து வந்திருக்காங்கன்னு. திஸ் இஸ் த வியூ ஆஃப் தி மேட்டுப்பட்டி டேம். அவ்வளோ ஒரு சூப்பர்பான வியூவோட அந்த க்ரீனிஷான அந்த பிளான்டேஷன்ஸ், மவுண்டெயின்ஸ் எல்லாமே எவ்வளோ அழகாக, எவ்வளோ ஹை பீக்கு. அதுலேயும் போட்டிங்ஸ் வேறு, நிறைய பேர் போட்டிங் போனாங்க. பட் போட்டிங் வந்து நான் போகல. அந்த போட்டிங்க்கு ப்ரைஸுமே அதிகமாக சொன்னாங்க. பட் ஒரு டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக போகலாம். இது வந்து ஆப்போசிட் சைடு, அந்த மேட்டுப்பட்டி டேமில் ஒன் சைடு வந்து அந்த மாதிரி இருக்கும், இன்னொரு சைடு வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓவராலாகவேவும் ஒரு சூப்பரான பிளேஸ். இந்த சம்மருக்கு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக மூணாராக மட்டும்தான் இருக்க முடியும். நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ அழகான பிளேஸ் வந்து இந்த மூணார் தான். ஹாப்பியாக ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். திஸ் இஸ் அவர் நியூ சேனல். ஹென்ஸ் நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட வீடியோவை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். டாட்டா, பாய் பாய்.